நமஸ்காரம். ஓம் மகாஸ்ரீ சத்குரு அகத்திய குருவே நமக. அகத்தியர் வழிபாடு என்னும் நூலிலிருந்து இன்றைய தலைப்பு மகிழ்ச்சியின்மை. கஜராஜ சுவாமிகள் இந்த கேள்வியை கேட்குறாங்க. இந்த காலகட்டத்தில் உலகில் பெரும்பாலான மக்கள் ஏன் மகிழ்ச்சி அற்றவர்களாக இருக்கிறார்கள்? அகத்திய முனிவர்: இது முக்கியமான மற்றும் மிகவும் பொருத்தமான கேள்வி. மனிதநேயம் பேரழிவிலும் குழப்பத்திலும் உள்ளது. இப்போது எல்லாம் தலைகீழாக தெரிகிறது. மார்க்க தரிசனமும் நிலைத்தன்மையும் இல்லை. வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும் நீர் பாறைகளுக்கு எதிராக பாய்கின்றது, துளைகளிலிருந்து வெளியேறுகின்றது, மேற்பரப்பை கீறுகிறது, வேர்களை வெளியே இழுக்கிறது மற்றும் குப்பைகளை ஈர்க்கிறது. அது சக்தி நிறைந்தது, அதில் துர்நாற்றம் வீசுகின்றது. நவீன சமுதாயத்தை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். ஆற்றல் நிரம்பி இருந்தாலும் திசை இல்லாததால் அது எந்த திசையில் செல்வது என்று தெரியவில்லை. இந்த நிலையில் நீரோட்டத்தை தடுத்து அதிலிருந்து அழகிய ஏரியை உருவாக்குவது சாத்தியமில்லை. இதற்கு பல்வேறு மூலங்களிலிருந்து குறிப்பிடத்தக்க முயற்சி தேவைப்படுகின்றது. வேகத்தை குறைப்பதற்கான அண்டை மலையை தகர்க்க வேண்டும். கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்க வேண்டும். வேகம் குறைந்தவுடன் கரைகளை பலப்படுத்த வேண்டும். மேலும் உள்வரவை திருப்பிவிட வேண்டும். சுருக்கமாக, இது நவீன உலகில் என்ன நடக்கிறது என்பதற்கான ஒப்புமை. பெரிய வேதங்களை பற்றிய அனைத்து அறிவையும் மனிதன் இழந்து விட்டான். வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் போன்ற வடிவங்களில் உள்ள இந்த நூல்களுக்கு மதிப்பில்லை. மற்றொரு விஷயம் என்னவென்றால், விஞ்ஞான ஆய்வுகள் மற்றும் தொழில்நுட்பத்தில் இருந்து எழும் மகத்தான அறிவு ஒரு மாயத்தை உருவாக்கியுள்ளது. இது யதார்த்தமாக உணரப்படுகின்றது. அவர்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் ஒரு முழுமையான வாழ்க்கையை தேடுகிறார்கள். நவீன மனிதன் முழு வாழ்க்கையும் இந்த திசையில் இயக்கப்படுகின்றது. அவர் விசாரணையின் செயல்பாட்டில் இன்னும் ஆழமாக செல்கிறார். பூமி தாயின் வயிற்றில் கிடைக்கும் ஒவ்வொரு பயனுள்ள பொருட்களையும் மதிப்புமிக்க வளங்களையும் பயன்படுத்துவதற்காக மனிதன் பூமியை ஆழமாக தோண்டி கொண்டிருக்கின்றான் என்பதும் உண்மைதான். அவள் வயிற்றை வெட்டுகின்றான், அவள் இதயத்தை குத்துகின்றான், அவளது நுரையீரலை கிழிக்கிறான். இவை அனைத்தும் எதை குறிக்கின்றன? இது சுயமாக உருவாக்கப்பட்ட அழிவை குறிக்கிறது. இயற்கை மற்றும் இயற்கை வளங்களின் இந்த அநாகரிக அழிவையும் சுரண்டலையும் கண்டு வேதனை அடைகின்றோம். மனிதன் என்பவன் வரம்பற்ற பேராசையின் சின்னம். இதற்கெல்லாம் என்ன பலன்? உயிர்களை நிலைநிறுத்திய இயற்கை வளமே அழிந்துவிட்டது. அதனால்தான் மனிதன் இப்போது சுத்தமான தண்ணீரையும் சுத்தமான காற்றையும் விலைக்கு வாங்குகின்றான். எதிர்காலத்தில் அவரால் நிலம் வாங்க முடியாது. கணிப்புகள் குறிப்பிடுவது போல் மண் விலையில் உயர்வு ஏற்படும். மனிதனுக்கும் அவனது சூழலுக்கும் உள்ள உறவின் இன்றைய நிலை இதுதான். இது மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இடையிலான உறவை பொறுத்தது. இப்போது மனிதன் தனக்கென நிலைப்புத்தன்மையை இல்லாத தூசி துகள் போல் இருக்கின்றான். ஆனால் அது காற்றினால் எடுத்து செல்லப்பட்டு மற்ற துகள்களுக்கு எதிராக மோதி இறுதியில் தான் விரும்பாத இடத்தையும் அடையும். அதைப்போல மனிதனும் தான் விரும்பாத இடத்தை அடைகின்றான். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், மனிதன் பொதுவாக அவன் செய்ய நினைத்த வேலையை பெறுவதில்லை. மாறாக சூழ்நிலையின் பலத்தால் வேறு வேலைகளில் குடியேறுகிறார். திருமணத்தில் கூட எந்த வழிகாட்டுதலும் இல்லை. பொருத்தமான தேர்வு முறை பின்பற்றப்படவில்லை. பொருள் கையகப்படுத்துதல் மற்றும் வெளிப்புற தோற்றம் ஆகியவை தேர்வுக்கான அளவுகோலாக உள்ளது. அதனால்தான் பலர் தங்கள் வாழ்க்கையிலும் திருமணத்திலும் பல தோல்விகளை சந்திக்கிறார்கள். அதுபோலவே தான் அவர்களது அக்கம் பக்கத்திலும் இருக்கிறார்கள். பெரிய நகரங்களில் மக்கள் தங்கள் அண்டை வீட்டாரை அறிய விரும்பவில்லை. இது முழுக்க அலட்சியம் மற்றும் தங்கள் மீதான நம்பிக்கையின்மையின் விளைவு. தங்கள் குடும்பத்தினர் செய்யும் தீமைகள் மற்றும் பாவங்களை அண்டை வீட்டார் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் தங்கள் பெயர், புகழ் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை இழக்க பயப்படுகிறார்கள். மனிதன் மற்றும் அவனது வாழ்விடம், மனிதன் மற்றும் அவனது சமூகம், மனிதன் மற்றும் அவனது உடனடி அயலவர்கள் ஆகிய 3 அம்சங்களை பற்றி கூறியுள்ளேன். விளைவு என்ன? பிறர் மீது அவருக்கு அன்பு இல்லை, மற்றவர்களுக்கும் அவர் மீது அன்பு இல்லை.
அன்பு இல்லாவிடில் வளர்வது எது? வெறுப்பு. இது அன்பின்மை, வெறுப்பு, பொறாமை, தன் மீது பிறர் மீதும் நம்பிக்கையின்மை ஆகியவற்றை வளர்க்கிறது. அதனால் அவர் என்ன செய்கிறார்? தனக்கு தற்காலிக நிவாரணம் அளிக்கும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்து பொருட்களையும் அவர் தேடுகிறார். அவனுக்கு இன்பம் தர வேண்டிய விஷயங்கள் எவை? நவீன உலகில் விருந்துகள், கிளப்புகள், உணவகங்கள், திரைப்படங்கள் மற்றும் சுற்றுலாவிற்கு செல்வது ஆகியவை அடங்கும். இவை அனைத்தும் உண்ணுதல் மற்றும் குடிப்பது போன்ற மகிழ்ச்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதற்கு முடிவே இல்லை. அவர்கள் யாரும் முழு திருப்தி அடையவில்லை. மக்கள் இந்த இன்பங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அடிபணிதல் என்பது போதையின் விளைவு. அடிபணிதல் சரணாகதிக்கும், சரணாகதி அடிமைத்தனத்துக்கும் வழிவகுக்கிறது. சுருக்கமாக, நவீன மனிதர்களின் வாழ்க்கை நேரம் மற்றும் உணர்ச்சிகளுக்கு அடிப்படையாக உள்ளது. அவர் மகிழ்ச்சியாக இருப்பதாக பாசாங்கு செய்து வெளிப்படுத்தினாலும் இந்த வெளிப்பாடு அவரது மனதில் இருந்து பிறக்கிறது, அவரது இதயத்திலிருந்து அல்ல. இது மேலோட்டமாகவும் காலியாகவும் உள்ளது. அதனால்தான் அவர் மகிழ்ச்சியாகவோ திருப்தியாகவோ இல்லை. உங்களில் எவரும் உங்கள் சொந்த நண்பர்கள், உறவினர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்பதை பகுப்பாய்வு செய்யலாம். மகிழ்ச்சியை எப்படி அளவிடுகிறீர்கள்? இது ஆரோக்கியத்திலும், கண்களின் பிரகாசத்திலும், வார்த்தைகளின் தூய்மையிலும், செயல்களின் காணப்படுகின்றது. அந்த நபர் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்பதை கண்டறிய இந்த விஷயங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டும். இப்போது கேள்வி என்னவென்றால், ஒரு நபரை எவ்வாறு உண்மையில் மகிழ்ச்சியாக மாற்றுவது? சமுதாயத்தில் உண்மையாக திருப்தியாக இருப்பவர்களை நீங்களே மதிப்பீடு செய்யுங்கள். தனது அன்றாட உடல் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஏழை நபர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். சமுதாயத்தின் முழு விவரம் தெரியாத குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பணக்காரர் தனது பணத்திலும் செல்வத்திலும் ஒரு பகுதியை தேவைப்படுபவர்களுக்காக செலவிடுபவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பின்னர் முதியோர் இல்லங்கள், ஆதரவற்ற இல்லங்கள் போன்றவற்றில் சேவை செய்பவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? எளிமையான வாழ்க்கையை நடத்துபவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை இது காட்டுகிறது. தங்கள் அன்பையும் லாபத்தையும் இல்லாதவர்களுடன் பகிர்ந்து கொள்பவர்கள் மகிழ்ச்சியானவர்கள். சுருக்கமாக, நீங்கள் பெறுவது கொடுப்பதில்தான் உள்ளது. பிறரை நேசிப்பதில்தான் நமக்கு அன்பு கிடைக்கிறது. மற்றவர்களை மன்னிப்பதில்தான் நாம் மன்னிக்கப்படுகின்றோம். இவை அனைத்தும் தியாகம் மற்றும் பகிர்வதற்கு சமம். பிற ஆன்மாக்களை உங்களுடையது என்று நீங்கள் உணரும் தருணம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். எனவே இது நம்மை எங்கு எடுத்து செல்கின்றது? நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை உங்கள் சொந்த ஆத்மாவாக கருத வேண்டும் என்ற இறுதி புள்ளிக்கு இது வழிவகுக்கின்றது. நீங்கள் அனைவரும் ஒரே ஆத்மாவின் பகுதி. ஒவ்வொரு குழந்தையையும் உங்கள் குழந்தையாக நேசியுங்கள். நவீன உலகில் இது கடினம். நீங்கள் கை குலுக்க கை நீட்டினால் மற்ற நபர் பதிலளிக்காமல் இருக்கலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது அவருடைய கர்மா. அவர் சரியான தருணத்தில் விழித்தெழுவார். ஏனெனில் உடலின் பலம், செல்வ பலம், புத்திசாலித்தனம் ஆகியவை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. காலப்போக்கில் அவை மறைந்து போகின்றன. ஆனால் அன்பு மட்டும் பெருகி கொண்டே போகும். இறுதியாக இந்த விரிவுரையின் முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த நிலை குலைந்த ஓடையின் குறுக்கே அணை கட்டுவதில் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்கு உள்ளது. திசைகளை மாற்றும் திறன் உங்களிடம் உள்ளது. ஆனால் ஒரே நபரால் முழு காரியத்தையும் செய்ய முடியாது. எனவே ஆரம்பத்தில் உங்களிடம் வரும் நண்பர்களின் வழிபோக்கை மாற்ற தொடங்குவீர்கள். உங்கள் நோக்கம் தூய்மையாகவும் உங்கள் பிரசங்கம் பயனுள்ளதாகவும் இருக்கும்போது உங்களுடன் தொடர்பு கொண்டவர்கள் தங்கள் வழிபோக்கை மாற்ற தொடங்குவார்கள். அவர்களிடமிருந்து இன்னும் சிலர் மாற்றத்தை உணருவார்கள். வழிபோக்கை மாற்றிய மக்கள் அமைதி, மனநிறைவு மற்றும் உள்மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போது அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிவார்கள். தூய நீரை கொண்ட சிறிய நீரூற்று போல தேவைப்படும் நபர்களுக்கு கிடைக்கும் வழிபாடு இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதாகும். இது சோதித்து பார்ப்பதற்கு எளிமையானது மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு வசந்தம். தேவைப்படுவோர் அனைவருக்கும் கொடுங்கள்.
ஏற்கனவே மக்கள் ஒருவர் பின் ஒருவராக உங்களிடம் வர தொடங்கியுள்ளனர். நீங்கள் அவர்களின் குழுக்களில் உரையாற்றும் நேரம் வரும். இது வடிவியல் விகிதத்தில் அதிகரிக்கும். விளக்கை ஏற்றியவுடன் சுடர் காலவரையின்றி மற்ற விளக்குகளை ஏற்றி வைக்கும். ஆரம்ப சுடர் பிரம்மத்தின் உச்ச அறிவிற்கு உரியது. இது புலப்படும் மற்றும் கண்ணுக்கு தெரியாத குருக்கள் வழியாக செல்கின்றது. நீங்கள் அனைவரும் இந்த அற்புதமான பிரபஞ்ச நோக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றீர்கள். நமஸ்காரம். ஐயன் பாதம் நமஸ்காரம். இந்த நாள் இனிய நாள்.